Good evening, sir. Good evening and welcome to our advanced level memory training program. This is day 21. Advanced level day 1. Okay. நம்ம பேசிக் லெவல்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ செஷன். எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா, பிரெயின்னா என்ன, மைண்ட்னா என்ன, எப்படி கனெக்ட் ஆகுது நம்மளுடைய தாட்ஸும் நம்மளோட ஆக்ஷனும், கான்சென்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணணும், அதுல ஒரு 14 டிப்ஸ் பார்த்தோம். கான்சென்ட்ரேஷன் யாராவது எனி ஒன் ஆஃப் யூ கேன் என்யூமரேட் த 14 டிப்ஸ் கான்சென்ட்ரேஷன்? Deep breathing, water, object focus, blessings, laughing, steps, take a sir, chanting om, ஓகே. chanting im, ம் scribbling and overwriting, ஓகே. attention to pathways and surroundings, art and coloring, ம் drawing also, ஓகே. அப்புறம் breathing சூப்பர். and drinking water pattern, recalling on our ம் previous happy moments, scribbling and overwriting. ஓகே reverse counting. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அதுவுமே ஒவ்வொருத்தரா ஒருத்தர் ஒண்ணு இன்னொருத்தர் ஒண்ணுன்னு தான் சொல்றீங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கலாம். யாரெல்லாம் எதை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்க? sir, and deep breathing or reverse counting and object focusing follow பண்ணுங்க sir. சூப்பர். வாட் அபவுட் அதர்ஸ்? sir நான் வந்து sit ups follow பண்ணேன், reverse counting, deep breathing, hydration, and water drinking water. ஓகே, குட். Positive thinking. so we do chant, ஓகே. எஸ் Sir, on the deep breathing, drinking water, reverse counting follow பண்ணுங்க sir. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா நம்மளோட செஷனை பொறுத்த வரைக்கும் எழுதி நோட்ல எழுதி வச்சிட்டு இருக்கிறது மேட்டர் கிடையாது. வாட் எவர் நான் 14 டிப்ஸ் சொன்னேன்னா அதுல ஒண்ணு உங்களுக்கு கேட்ச் ஆச்சு. அட்லீஸ்ட் டீப் பிரீத்திங். நான் டெய்லி நான் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நல்லா கண்ணை மூடி உட்காந்து ஒரு சிட்டிங் பாஸ்டர்ல இருந்துட்டு டீப் பிரீத் பண்ணி ஸ்லோவா எக்ஸைல் பண்றேன். என்னோட மைண்டு அந்த பிரீத்திங் மேல இருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ் பிரீத். இது ஒண்ணு பிடிச்சிருந்தீங்கன்னா கூட இட்ஸ் குட், சூப்பர், ரைட். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறோம். இது நாள் வரைக்கும் கடக்கடக்கன்னு எப்படியோ குடிச்சோம். பட் இப்ப எப்படி குடிக்க போறோம்? சிப் பண்ணி குடிக்க போறோம், ரசிச்சு குடிக்க போறோம், ருசிச்சு குடிக்க போறோம், தண்ணியை பார்த்து குடிக்க போறோம். எவ்வளவு வேலை இருக்கு? ஒண்ணு. நிறைய வேகமா குடிக்கிறத தவிர்த்து அளவா சிப் பண்ணி அடிக்கடி குடிக்கிறோம். சாப்பிடும்போது குடிக்க கூடாது. Fast drinking. ஆமா, இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது ட்ரிங்கிங் வாட்டர்ல. ரிவர்ஸ் கவுண்டிங்ல சொன்னோம், ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணோம், அட்டென்ஷன் ஃபோக்கஸ் அது முக்கியம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது பிளெஸிங் வாங்கணும், சிட்டப்ஸ் பண்ணோம், சிரிக்கணும்னு சொன்னேன், லாஃபிங். அப்புறம் நம்ம சரௌண்டிங்ஸ அப்சர்வ் பண்ணோம், போற பாத்வேல இருக்கிறத கவனிக்கணும். நம்மளோட ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ஸ்ல இருக்கிற ஹாப்பி மூமெண்ட்ஸை ரீகால் பண்ணோம். அப்புறம் ஸ்கிரிபிள் பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு.
இது எல்லாம் கடைசியா ஒண்ணு சொன்னோம், சாண்டிங் ஓம் சொன்னோம். அதை விட இன்னொன்று முக்கியம், டீப் ஸ்லீப்பிங் சொன்னோம். நல்லா தூங்கணும்னு சொன்னேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார், நல்லா தூங்குறேன். சூப்பர், அதையாவது செய்யுங்க. அதையும் அரைங்குறையமா தூங்குனீங்கன்னா யூஸ் கிடையாது. சும்மா சும்மா புரண்டு போடக்கூடாது. டீப் ஸ்லீப் எந்த அளவுக்கு தூங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டு ரீஜெனரேட் ஆகுது, ரீஃப்ரெக்ட் ஆகுது, எனர்ஜைஸ் ஆகுது, பயன்படுத்த முடியும் அதை. ஓகே, ஸோ டீப் ஸ்லீப். ஸோ இத்தனை விஷயமும் நம்ம கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்குள்ள அடைச்சிட்டோம். அடுத்தது வந்தோம் மெமரியில. மெமரினா என்னன்னு பார்த்தோம். மெமரியில 31 டிப்ஸ் கொடுத்தோம். ஓகே, இதுல ரோட் மெமரி லாஸ்டா கொடுத்தேன், அதை நான் ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கலாம். வாட் அபவுட் தட் ரோட் மெமரி? எவ்வளவு பேர் அதை செய்யறீங்க? சார் நான் ரோட் மெமரி செய்றேன் சார். சுப்ரியா. ஓகே ரோட் மெமரி நான் செய்றேன் சார். ஓகே, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாதுல்ல. அதுக்கு ரோட் மெமரி தான் சொல்ல சொன்னேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நினைச்சு பார்க்காதீங்க. நம்ம நிறைய இடத்துல இதான் செய்வோம், சரியா தப்பா செய்வோம். சரிங்களா? தப்பானதை சரியா செய்வோம். இதுதான் நம்மளோட ஃபேவரேட். ஸோ அதனால recall the happy moments, recall the positive actions, recall the actions which one give energy to you, which one you have to recollect at the time somewhere. இப்போ ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கணும், ஒருத்தர்கிட்ட வாங்கினதை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு படிச்சதை ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல ஒரு முக்கியமான டாபிக்ஸ் கேட்டோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணி உங்களுடைய எனர்ஜியை அதிகப்படுத்திக்கோங்க, மெமரி பவரை அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இது ரோட் மெமரி கடைசியா சொன்னது. ஓகே, வாட் அபவுட் தட் 30? அந்த 30க்குள்ள எது உங்களுக்கு ரொம்ப கீ பாயிண்ட்ஸ்? யாராவது ஒவ்வொருத்தர் சொல்லுங்க சார். பாலஸ்ரீவன் நான் சொல்லட்டுமா சார்? எனக்கு பாசிட்டிவ் திங்கிங். ஓகே, சூப்பர். சார் நான் ராகவி பேசுறேங்க சார். சார் அப்சர்வேஷன் சார், நம்மள சுத்தி என்ன நடக்குன்னு சொல்லி கொஞ்சம் அப்சர்வ் பண்றது நான் இப்ப கொஞ்சம் பழகிருக்கேங்க சார். அதுக்கப்புறம் பாத்வே, நம்ம போற பாதையில என்ன இருக்குன்னு கவனிக்கிறது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க சார். அது ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஃபாலோ பண்றேங்க சார். ஓகே ஓகே, அப்புறம் டக்குன்னு யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். சார் ஆக்சுவலா அது 14ல எது பெஸ்ட்ன்றதை விட எந்த டைமிங்க்கு எது யூஸ் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்க. சூப்பர் 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 சூப்பர், எக்ஸலென்ட். அந்த 14 இப்ப விட்டுட்டோம், அடுத்ததுக்கு வந்துட்டோம். 30க்குள்ள வாங்க, மெமரி டிப்ஸ்க்கு வாங்க. இப்ப ப்ரோக்ராஸ்டினேஷன் சார். சூப்பர். அதாவது அதுலயும் பாசிட்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன் வரலாம். எதெல்லாம் கெட்டதோ அதை தள்ளி போடலாம், செய்யக்கூடாததை தள்ளி போடலாம். ஓகே, செய்ய வேண்டியதை உடனே செய்ய முயற்சி பண்றோம். ஓகே, ப்ரோக்ராஸ்டினேஷன் அது 20வது. எனக்கு ரோட் மெமரி. ரோட் மெமரி 31 சொன்ன, அதை தான் முதலே முடிச்சுட்டோம். இப்போ அந்த 1 to 30க்குள்ள சொல்லுங்கன்ற, அதுல ஒருத்தவங்க மட்டும் தான் ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒண்ணுதான் வந்துச்சு. வாட் அபவுட் அதர்? சார் winners and losers சார். அது ஓகே, குட். பாயிண்ட் நம்பர் 4, winners versus losers. சூப்பர். அப்புறம் டெய்லி லாக் ரைட்டிங். டெய்லி அன்னைய ஒர்க்க அன்னைக்கே கம்ப்ளீட் பண்றோம். பாயிண்ட் நம்பர் 7. சார் எப்பயுமே எந்த படிக்க உட்காரும் போது வாட்டர் எடுத்துட்டு உட்காரணும். சரி, அது ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல வாட்டர். ஓகே, டீச்சிங் அதர்ஸ் சார். நைட் நம்ம காலையில இருந்து பண்ணதை ரீகால் பண்றது சார். அதாவது மார்னிங் ஸ்டடீஸ்ன்னு சொன்னேன், அதுல சொல்றேன். ஓகே,
பாயிண்ட் நம்பர் 19ல மார்னிங் ஸ்டடி. ஓகே, வேற சார் ரூட் மெமரி அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் சார். ஓகே, இது ரெண்டு பேரும் ஏற்கனவே சொன்னது, மறுபடியும் அதான் 31 and 20. இன்னும் நான் கேக்குறது அந்த 31 டிப்ஸ் சொன்னல, அது இருக்கா உங்க மைண்ட்ல? அதுக்காக தான் நான் இவ்வளவு டைம் கொடுக்குறேன். ப்ளீஸ் சார் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. Value the things. சார் லிசனிங் ஸ்கில். வேல்யூ பாயிண்ட் நம்பர் 2. ஸ்டடி பிளேஸ். ஸ்டடி பிளேஸ், ஸ்டடி என்விரான்மெண்ட். ஓகே. சார் பாசிட்டிவ் லிவிங். ஓகே, வில்மா ருடல். எங்கப்பா இவ்வளவுதானா? Paint-ஓட color. Paint-ஓட color. Cooking with attitude. ஓகே, நோட் எடுத்து செக் பண்ணுமா? மைண்ட்ல இல்ல, அத காதுல கேட்டு விட்டுட்டோமா? ஓகே. Sir, point number 16, teaching others. Oh, super. Teach others. Super. Sir, அதுக்கு அடுத்தது read less, Read less and think more. Okay, 17ல read less, think more. 15ல stay out of addiction. Sir, study in the morning எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு சார். Okay, 19. different subjects sir. Okay, study different subjects. Okay. சரி, இந்த அன்கான்சியஸ் கம்ப்ளீட்டிங் எபிலிட்டின்னு ஒண்ணு பெருசா ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தோம். அதுல 10 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதுல ரொம்ப பெரிய விஷயம் அப்படியே ஓரம் கட்டிட்டீங்களோ? அதான் டீடைல் ஆன்சர் அந்த மாதிரி ஒதுக்கிட்டீங்களா? அதுல PQ3Rன்னு ஒரு மெத்தடு பார்த்தோம். பேராகிராஃப் எஸ்ஏ படிக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். 26ல sir, emotional quotient, intellectual quotient, spiritual quotient. Okay, PQ, EQ, SQ, IQ. So the 4 Q in a chair, success chair. Super. Point number 30. அப்புறம் ரீடிங் லேர்னிங்னு ஒண்ணு பார்த்தோம். சோயிங் ரீப்பிங்னு ஒண்ணு பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இந்த வயசுல ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஓகே, ரைட் பா. இதெல்லாம் 31 வரைக்கும் பார்த்துட்டோம். இதை விட்டுலாமா? அடுத்தது போலாம். கேட்டாங்க கண்ணன் சார், நான் வந்து கவின். அதுக்கு அடுத்தது கெனஸ்தட்டிக் மெத்தட்ன்றத எடுத்தா அதுல புரிஞ்சு படிக்கணும்னு சொன்னோம். புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுல ஃபர்ஸ்ட் அசோசியேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அசோசியேஷன், பிக்சரைஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். பிக்சரைசேஷன், அடுத்தது விஷுவலைசேஷன், நிமோனிக்ஸ், ஆக்ரோனிம்ஸ், ஆக்ரோஸ்டிக், இதெல்லாம் அந்த மெத்தட்ல வந்துச்சு. ஸோ எப்படியெல்லாம் அசோசியேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் பிக்சரா மாத்தலாம், இப்படி எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தான் கொண்டு வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்தோம். ஹனில இருக்கிற காம்போசிஷன் என்னென்ன இருக்கு, என்ன பர்சன்டேஜ் இருக்குங்கிறத ஒரு கதையா பார்த்தோம். சிம்டம் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம் ஒரு டிசீஸ பத்தி பார்த்தோம். இதெல்லாம் லிங்க் மெத்தட், how we are going to use. ஓகே, ரைட். இதோட இதை அப்படியே நிறுத்திட்டோம். இவ்வளவுதான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறது. இப்ப இன்னைக்கு நியூ டாபிக்ஸ் போறோம். ஃபர்ஸ்ட் டே அட்வான்ஸ் லெவல்ல வெரி ஃபர்ஸ்ட் டே என்ன பாக்குறோம்னா மைண்ட பத்தி பார்க்க போறோம். சப்கான்சியஸ் மைண்ட பத்தி பார்க்க போறோம்.
facts of subconscious mind. Subconscious mindனா என்ன, அது எப்படி இருக்குது? இங்கேயும் பாதி கான்சென்ட்ரேஷன் அங்கேயும் நம்ம கான்சியஸ் இல்லாம பாதி கான்சியஸ் அங்கேயும். இப்ப நம்ம ஒரு ஒர்க்ல இருக்கோம்னா அது நம்ம வந்து வேற நினைச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணுவோம். அது சார் நான் ஆன்சர் பண்ணலாமா சார்? சப்கான்சியஸ்னா நம்மளோட இப்போ நம்ம கான்சியஸா இருக்கோம் சார். ஆனா சப்கான்சியஸ்ல வந்து நம்ம கான்சியஸா பண்ற ஒவ்வொரு திங்கும் எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் சார் ஸ்டோர் ஆகும். நீ உங்க பேர் சொல்லுங்களேன். பிரணவ் சார். பிரணவ், சென்னையில இருந்து பிரணவ் பேசுற. ஓகே, அப்புறம் இன்னும் வேற யாராவது சொல்லுங்களேன். சந்தியா. ஹலோ. சார், சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்லீப்பிங் டைம் சார். ஐ மீன் நம்மளோட சிந்தனை வந்து எப்போ வந்து இன்ஆக்டிவா இருக்குமோ, திங்கிங் கெப்பாசிட்டி எப்போ இன்ஆக்டிவா இருக்கிறதோ அது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் சொல்றேன். நம்ம அடிக்கடி இந்த வேர்டை பயன்படுத்தாங்க. மூளையை செலவு பண்ணிட்டாங்க, மூளையை கழுவிட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, அவனை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த வேர்டு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். பட்டிருக்கிறோமா? எஸ் சார். எஸ் சார். ரைட். அப்ப பிரெயின் வாஷ் பண்ண முடியுமா? நோ சார், வாஷ் பண்ண முடியாது. ரிப்பீட்டடா சொல்லி அதை நம்ப வைக்க முடியும். அவங்க அதான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஆயிட்டா அதுதான் கரெக்ட்னு பிலீவ் பண்ணி அதையே செய்வாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கான்ஷியஸா இருக்கும்போது என்ன சொன்னாலும் அவங்க மண்டையில ஏறாது. சோ அதுதான் பிரெயின் வாஷ் அப்படின்னு சொல்றது. பிரெயின் வாஷ் பண்ண முடியும். முதல்ல அது தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரெயினை வாஷ் பண்ண முடியும். இப்ப இன்னைக்கு அதைதான் செய்ய போறோம். உங்க பிரெயினை வாஷ் பண்ண போறோம். பண்ணிட்டா நானே. What do you mean physically? இல்ல, பிசிக்கலினா அப்ப நான் உங்க ஸ்கல்ல ஓபன் பண்ணி பிரெயினை வெளியே எடுத்து ஆசிட்ல ஊற வச்சு மறுபடியும் வைக்கணும். பட் ஐ எம் கோயிங் டு பிரெயின் வாஷ் யுவர்செல்ஃப். ஓகே, இது ஒண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் திங், பிரெயினை வாஷ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னேன். aware of hypnotic command அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். பாயிண்ட் நம்பர் 4. இப்போ பிரெயின் வாஷ் பத்தி பேசுறோம். உங்க பிரெயினை நீங்க வாஷ் பண்ணலாம். பிரெயின், ஹவு டு பிரெயின் வாஷ் அவர் செல்ஃப். நம்ம பிரெயினை நாமளே எப்படி வாஷ் பண்றது, இதுதான் இப்ப இன்னைக்கு டாபிக்ஸ். ஒண்ணு, இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் திஸ், somebody is waiting at your door to do that. உங்க டோர் கிட்ட காத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். எதுக்கு? உங்க பிரெயினை வாஷ் பண்றது. அந்த வெளியே காத்துட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். Sir, I think you've already started brainwashing us, sir, from the first class onwards. Sure, okay, very good. Even not in the out of the door, even in the reception itself, they have been washing our brains. இல்ல அது யாரெல்லாம் அங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லுங்கன்றேன். Media people. Okay, media people, politicians, celebrities, yes, psychiatrists, sports stars. Sir, social media, social media, even mainstream media also, sir. Even mainstream media இருக்கு. அப்புறம் சேல்ஸ் பர்சன் அவங்க அழகா சொல்லிட்டாங்க. சோ இப்படி எல்லாரும் ஈவன் இன்சூரன்ஸ்ல மத்ததுல எல்லா இடத்துலயும் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்க மூளையை கழுவுறதுக்கு. அப்போ நீங்க ஆல்ரெடி அதை கழுவிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலையே கிடையாது, நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க பேசாத இருந்தீங்கன்னா அவங்க பேசாத அவங்க வேலையை செஞ்சிருவாங்க. ஒண்ணு வேண்டாம், செப்டம்பர் 11 அமெரிக்காவோட ட்வின் டவர்ஸ் அடிச்சு தூக்கணும், ஃபிளைட்டை கொண்டு போய் இடிச்சு.
அவனுக்கு என்ன பண்ணாங்க, அவனோட மூளையை செலவு பண்ணாங்க. அவனுக்கு பிளைட்டே ஓட்ட தெரியாது. அவனை பிடிச்சாங்க, இங்க பாரு, திஸ் இஸ் யுவர் டியூட்டி, இதைதான் நீ செய்யணும். நீ பிளைட் ஓட்ட கத்துக்கிற, ஒரு பிளைட்ல ஏறுற, பாதி வழியில அந்த பைலட்டை தூக்கி வீசுற, நீ உட்கார்ற, ஓட்டுற, கொண்டுட்டு போய் அந்த பில்டிங்ல அடிச்சு தூக்குற, அவ்வளவுதான், இதுதான் அவன் வேலை, புரியுதா? அவ்வளவுதான் அவன் மாடு மாதிரி. எஸ். அதுக்கப்புறம் எந்த இதுவும் அவனுக்கு தெரியாது. அப்படியே மகிடிக்கு மயங்கிய பாம்பு மாதிரி அது என்ன உள்வாங்கினாலும் அதை அப்படியே செய்யறான். புரியுதா? அப்போ நெகட்டிவா ஒருத்தரை பிரெயின் வாஷ் பண்ணி டியூன் பண்ண முடியும்னா, why don't we do it in the positive manner? செய்ய முடியாதா? அததான் நாம செஞ்சுட்டு. சோ நெகட்டிவா இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு, நான் சொல்ல விரும்பல. அப்படி ஒருத்தரை டைரக்ட் பண்ண முடியும், செய்ய வைக்க முடியும், செஞ்சிருக்காங்க. அதையே அப்படி ஆப்போசிட்டா நம்ம மாத்திரம் பாசிட்டிவா செய்ய போறோம். அதை இன்னொருத்தங்க செய்ய தேவையில்ல, நாமளே நம்ம பிரெயினை வாஷ் பண்ண போறோம். ஓகே, இதுதான் இன்னைக்கு டாபிக்ஸ். அப்போ how to brainwash ourselves? In order to brainwash yourself, you have to understand your subconscious mind. Unless you are not aware of your subconscious mind functioning, you are unable to brainwash yourself. Okay, right. Subconscious mind is the most powerful and vulnerable one with you. It is highly energetic, highly powerful, and also vulnerable. Right? சரி, அடுத்து இப்போ இன்னைக்கு பாக்குற டாபிக்ல சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அதோட ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், அதை பற்றிய விளக்கம் மட்டும் இன்னைக்கு பார்க்கணும். நாளைக்கு இந்த சப்கான்சியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோகிராமிங் பண்றது அப்படின்றத நாளைக்கு பார்க்க போறோம். ஒரே நாள்ல ரெண்டும் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு மட்டும் என்ன பார்க்கிறோம், ஃபேக்ட்ஸ் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், உங்களுடைய ஆழ் மனச பற்றிய பல உண்மைகளை இப்ப தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரைட். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம கிட்ட இருக்குல்ல சப்கான்சியஸ் மைண்ட், நீங்க அப்படியே படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே கண்ணை மூடிட்டீங்க, தூங்கிட்டீங்க. ஆனா அந்த டிவியில வர ஆடியோ உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு, ரிசீவ் ஆயிட்டே இருக்கு. எஸ் ஆர் நோவா? இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. நீங்க தூங்குறீங்க, உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தூங்காது. 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. புரிஞ்சுச்சா? அதுதான் எல்லாமே. திடீர்னு நம்ம இங்க டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு, உடனே எழுப்பி உன்னை கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு ஒண்ணு கூட அப்படின்னா, ரொம்ப டோஸ்டியா இருக்கு, உடனே எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு வந்து படுக்க சொல்லும். நமக்கு தெரியவே தெரியாது. காலையில எழுந்துச்சு நான் நைட் தண்ணி குடிச்சனா, நான் நைட் வந்து எதுவுமே தெரியாது, ஆனா செஞ்சிருப்போம். அதெல்லாம் செஞ்சது எது? சப்கான்சியஸ் மைண்ட். சோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் தூங்கினாலும் அது தூங்காது, அது செயல்பட்டுட்டே இருக்கும். ஒண்ணு வேண்டாம், ட்ரெயின்ல படுத்துட்டு இருக்கீங்க, கையில மொபைல் போன் இருக்கு, பாக்கெட்ல உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டீங்க. யாராவது வந்து அந்த போனை கையில இருந்து எடுத்துட்டு போனா நீங்க டக்குன்னு அதை அழுத்தி பிடிப்பீங்க. பிடிப்பீங்களா இல்லையா? பிடிக்க மாட்டீங்களா? விட்டுருவீங்களா?
இல்ல சார் நீங்களே இப்போ சார் அப்போ அது எது? Stimulate. ஓகே, கான்ஷியஸ் மைண்ட். அப்போதான். இப்போ பாயிண்ட் நம்பர் 1 பார்த்துட்டோம். பாயிண்ட் நம்பர் 2, இட் இஸ் a giant tape recorder. அது எவ்வளோ பெரிய டேப் ரெக்கார்டர் தெரியுமா? அவ்வளவு பெருசு. அது ஏகப்பட்டதை பதிவு பண்ணுது. சரி, எப்படி பண்ணுது தெரியுமா? பிக்சராவும் வீடியோவாவும் தான் பதிவு பண்ணுது. இதுதான் 2வது பாயிண்ட். அதுதான் நம்ம 2வது டெக்னிக்ல பார்த்தோம், பிக்சரைசேஷன், அசோசியேஷன், பிக்சரைசேஷன். அப்படி நீ இப்ப கேக்குற ஒரு டேஸ்ட் பண்ற இல்ல ஏதோ ஒண்ணு, அது எல்லாமே அங்க பிக்சரா தான், வீடியோவா தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? அதுதான் அங்க பதிவு பண்ணது. ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 2. It is a giant tape recorder. It records everything as a mental image or videos. This is point number 2. Point number 3 போலாம். இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு எது தெரியாது தெரியுமா? நோ, நாட், ஓன்ட், காண்ட், இப்படி எதுவுமே தெரியாது. நோன்னு தெரியாது, நாட்டு தெரியாது, இதெல்லாம். இத சொல்லுங்களே பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு கிராமர் தெரியாது. இல்ல கிராமர் அப்புறம் வரேன், இப்போ வாங்க. நோ, நாட், ஓன்ட், காண்ட், இது தெரியாது. அதாவது it has no discriminatory power, sir. ஓகே, அதோட இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லாம, எதுவுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் அவ்வளவுதான்பா. அதாவது முடியாதுன்னு, நாம் இனிமேல் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு உறுதிமுறை எடுக்கிறீங்க, புரியுதுங்களா? கண்டிப்பா குடிப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஐ won't angry hereafter. I won't commit angry. கண்டிப்பா கோபப்படுவீங்க. I won't do this. கண்டிப்பா செய்வீங்க. I don't do this. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்றீங்களா சார்? ஆமா, அதுதான் இங்க. அதாவது எனக்கு இந்த ஃபீவர், ஐ டோன்ட் வாட் ஹெட்டேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா you will get headache soon. I don't அப்படின்னு சொல்லிட்டு I don't want this fever, this headache, this stomach ache, whatever it may be, இது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அது வரும். இப்ப புரிஞ்சிருச்சா? இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன், இனிமேல் இது செய்ய மாட்டேன் எப்ப சொல்றோமோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அது தெரியாது, நோ தெரியாது, நாட் தெரியாது, டோன்ட் தெரியாது, ஓன்ட் தெரியாது. ஆனா நான் இனி டீ குடிக்க மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீ பிக்சரா அங்க காட்டிடும். அப்போ அது என்ன தோணுது? டீ இவருக்கு பிடிக்கும், உடனே டீ குடிக்க வைக்கும். ஐ டோன்ட் வாண்ட் ஹெட்டேக், அப்போ அந்த டோன்ட் அதுக்கு தெரியாது. அப்ப என்ன அங்க மிச்சம் இருக்குது? வாண்ட் ஹெட்டேக். ஓ, இவருக்கு தலைவலி பிடிக்கும், உடனே அது தலைவலியை உருவாக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சிருச்சா இல்லையா? புரிஞ்சிருச்சு சார். அப்ப இனிமேல் என்ன பண்ணணும்னா, யாருமே இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இனிமேல் சரியாக இருக்கிறேன்,
புரியுதா? இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன் சொல்லாதீங்க. நான் அமைதியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு தலைவலி வரக்கூடாது சொல்லாதீங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சொல்லுங்க. இதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சுச்சாப்பா சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னு? புரிஞ்சுச்சா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகே, பாயிண்ட் நம்பர் 4. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு கிராமர்ல பிரசன்ட் டென்ஸ் தான் தெரியும். அதுலயும் am, have இது ரெண்டு தான் அதுக்கு பிடிக்கும். புரிஞ்சுச்சா? புரியல சார். புரியலையா? I am, I have இது ரெண்டு தான் அதுக்கு பிடிக்கும். ஒண்ணும் இல்ல. So I am patient, I am happy, I am fit. Not I will be patient, I will be fit. இப்ப புரிஞ்சிருச்சா? வில்மா ருடல்ஃப் என்னன்னு சொன்னேன்? I am the fastest runner on the track. I am the fastest runner on the earth. அதானே சொன்னா? முகமது அலி என்ன சொன்னான்னு சொன்னேன்? I am the greatest, I am the champion சொன்னாரா? சக்சஸ் பண்ணாங்களா? இவ்வளவுதான். நீங்க என்ன சொல்லணும்? I am சந்தியா CA அப்படிதான் சொல்லணுமே தவிர I will be CA, I will complete CA ஒர்க் அவுட் ஆகாது. I am பிரசன்ட் மூமெண்ட் கண்டிப்பா I am. இப்ப புரிஞ்சிருச்சா? நம்ம ஏன் தோக்குறோம்னு புரியுதா சந்தியா? புரியுது சார். இவ்வளவுதான் விஷயம். இந்த நேக்கு தெரியாத நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட உண்மை என்னன்னே நமக்கே தெரியாத நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இப்ப புரியுதுல்ல எல்லாருக்கும்? சோ பாயிண்ட் நம்பர் 4, I have. அதாவது உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? I have a car. பிக்சரா கொண்டு போங்க. ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? I have a bungalow, I have a terrace building. Imagine, visualize. பிக்சரா உங்க மைண்டுக்கு கொடுங்க. சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்ஸ் நம்பிடுச்சுன்னா அதோட பவர் வேற எதுக்குமே கிடையாது. ஏன்னா அது டைரக்டா யூனிவர்சல் பவரோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கும். இதுலதான் நான் இத்தனை நாள் பேசிக் ஃபுல்லா மைண்டை பத்தியே சொல்லிட்டு வந்தேன். அந்த மைண்டு ஒருத்தனை கொல்லவும் செய்யும், ஒருத்தனை காப்பாற்றவும் செய்யும். இப்ப புரியுதா அதுக்கு எப்படி இருக்குன்னு? சரி, பாயிண்ட் நம்பர் 4ல இனிமேல் நம்ம என்ன பயன்படுத்துறோம்? am, have. பாயிண்ட் நம்பர் 5, சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மள 95% கண்ட்ரோல் பண்ணுது. our body is being controlled by subconscious mind 95%. ரிமைனிங் 5% தான் கான்சியஸே வருது. சரிங்க? 95% உங்களை இயக்குறது எதுனா சப்கான்சியஸ் மைண்ட். எப்படின்னா, நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, அங்க கான்சியஸ் எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க வண்டி ஓட்டுறதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட் தான். அங்க ஒருத்தன் வரான், டக்குன்னு பிரேக் அடின்னு சொல்றது அதுதான் பண்ணும். சரிதா? எல்லாமே அதுதான் பாத்துக்குது. ஓகே, அப்போ அது மட்டும் இல்ல, சப்கான்சியஸ் மைண்ட் தான் ஹேபிட் ஃபார்மிங். have creatures of habit. We are the creatures of habit. நமக்கு ஹேபிட் ஒண்ணு உருவாக்குறது சப்கான்சியஸ் மைண்ட் தான். அந்த ஹேபிட்டை உருவாக்கி நம்மளை இயக்குறது சப்கான்சியஸ் மைண்ட் தான். அப்போ ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது சோயிங் அண்ட் ரீப்பிங்ல பார்த்தோம். ஒரு எண்ணம், எண்ணத்துக்கு அப்புறம் செயல், எண்ணத்துக்கு அப்புறம் வார்த்தை, வார்த்தைக்கு அப்புறம் செயல், செயலுக்கு அப்புறம் ஆக்ஷன், ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் ஹேபிட். இப்ப புரியுதா? அப்ப அந்த எண்ணம் எங்க இருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம், மைண்ட். எதுல? சப்கான்சியஸ் மைண்ட். புரிஞ்சிச்சப்ப நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ரொம்ப முக்கியமா அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அது பாசிட்டிவ் ஹேபிட்டா நம்ம உருவாக்கி கொண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ரைட்? ஸோ பாயிண்ட் நம்பர் 5 அதுதான்.
பாயிண்ட் நம்பர் 6 ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? அதுக்கு இமேஜினேஷன் ரியாலிட்டி ரெண்டுக்கு வித்தியாசமே தெரியாது. கற்பனைன்னும் தெரியாது, கதைன்னும் தெரியாது, உண்மைன்னும் தெரியாது. நான் சொன்ன பாயிண்ட் யாருக்காவது புரிஞ்சிச்சு? அப்ப புரியுது சார். இது என்ன உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு பேய் படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஏதோ ஒரு சடனா ஒரு என்டர் ஆகுது. உடனே உங்க கூஸ் பம்ப்ஸ் அங்கங்க புல்லு அரிக்கும், அப்படியே முடியெல்லாம் சிலுத்திட்டு நிற்கும். எஸ் நோவா? எஸ் எஸ் சார். எஸ் சார். அப்போ அது படம் தானே. அப்ப ஏன் நீங்க யூ அப்படின்றீங்க? ஏன் சொல்லுங்க சார். ஏன்னா நம்ம ஏதாவது படமோ இல்ல ஏதாவது பண்ணும்போது நம்மளே அந்த ஏரியால இருக்கிற மாதிரி இருப்போம் சார். அதுதான் சொன்னேன். இப்ப நாமளே அந்த ஏரியால இருக்கிற மாதிரின்றத விட என்ன பண்ணுதுன்னா, இது படம், கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும் இது படம்னு. அப்ப நீங்க கான்சியஸா இருந்தா அப்படி ஆகாது. நீங்க சப்கான்சியஸ்ல இருந்தா அது அப்படியே ஆகும். இப்ப புரியுதா? படம் பாக்குறப்ப எந்த மைண்ட் அங்க ஒர்க் ஆகுதுன்றது இப்ப கண்டுபிடிக்க முடியுதா? இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பிளாக் தண்டர் மாதிரி ஏரியா போயிருக்கீங்களா? பிளாக் தண்டர் எல்லாம் போயிருக்கீங்களா? தீம் பார்க் எங்கேயோ கொச்சின் போயிருக்கலாம், இல்ல பெங்களூர்ல இருக்கோம், ஹைதராபாத்ல இருக்கோம், எங்கேயோ ஒரு தீம் பார்க் போயிருக்கீங்களா? அங்க சிமுலேஷன் கேம்ஸ்னு ஒண்ணு இருக்கும். சிமுலேஷன் கேம்ஸ் ஒண்ணு ஞாபகம் இருக்கா? பிளாக் தண்டர்ல இருக்கு சார். அது ஒரு ரைடு மாதிரி சார். அதாவது வெளியவே போர்டு ஒட்டிருப்பாங்க, இதயம் பலவீனமானவர்கள் உள்ளே வர வேண்டாம். புரியுதா? ஒண்ணு இருக்காது. உள்ள கூப்பிட்டு டார்க் ரூமா இருக்கும், உள்ள உட்கார வச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு சோஃபா இருக்கும், அதுல உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். பயங்கரமான சவுண்ட்ல ஃபேன் காத்தெல்லாம் ஓடும். அவங்க முன்னாடி ஸ்கிரீன்ல ட்ரெயின் வரும், அப்படியே தடன்னு வரும். நம்ம அந்த ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ட்ரெயின்ல போற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ தடன்னு சவுண்டு கேட்கும். திடீர்னு பாலத்து மேல போகும் ட்ரெயின், அந்த சவுண்டு கேட்கும். அப்புறம் நமக்கு இங்க சேர் எல்லாம் ஆடும், அப்படியே வேக வேகமா ஆடும், ரொம்ப ஸ்பீடா போகும். சடனா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படியே ட்ரெயின் கீழே விழுந்து எல்லாம் கத்தி, அப்படியே பார்த்தா அந்த ஃபேன் ஓடுறதா நின்னுரும், லைட் போடுவாங்க. பார்த்தா நம்ம உடம்புல வேர்க்கும், எல்லாரும் பெருமூச்சு விடுவாங்க. அப்புறம் பார்த்தா அது வெறும் படம். என்ன பண்ணிருக்காங்க? அங்க ஒரு சும்மா ஸ்கிரீன்ல ஒரு ட்ரெயின் போற மாதிரி விட்டுட்டு வெளியில இருந்து ஃபேனை பெரிய லெவல்ல சவுண்டு உருவாக்கி, அந்த காத்த உருவாக்கி நமக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் சிமுலேஷன். இப்ப புரியுதா என்ன நடந்திருக்காங்கன்னு? அட இதுக்குதான் போய் இப்படி பயந்தமான அப்ப இதுதான். அப்போ நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு இது கற்பனை, இது சும்மா அப்படிலாம் தெரியாது. அப்படின்னா ஏன் பாதி பேர் இந்த டிவி சீரியலை பார்த்துட்டு மூக்க ஒழுக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டு பாக்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த பாத்திரத்துல ஒன்றிடுறாங்க. அப்போ சப்கான்சியஸ் மைண்டுக்கு உண்மை கற்பனை தெரியாது. அதனால நீங்க கற்பனையில நல்லதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சிருச்சா? இமேஜினேஷன்ல விஷுவலைசேஷன்ல என்ன பண்ணணும்? ஆல்ரெடி உங்க வீட்டுல கார் இருக்கிற மாதிரி, ஆல்ரெடி பங்களா இருக்கிற மாதிரி கொண்டுகிட்டு வர்றது சிமுலேஷன். ஏன்னா அது நம்பிரும்.
அதுக்கெல்லாம் இதெல்லாம் பொய்ன்னு தான் தெரியாது. நீ பிக்சரா கொண்டு போய் அங்க வை, அவ்வளவுதான். திஸ் இஸ் யுவர் டியூட்டி. புரிஞ்சுச்சா? திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 6. அடுத்தது 7th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? அதுக்கு டீப் எமோஷன், ஷாலோ எமோஷன். அதாவது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நல்ல விஷயம் இது உள்ள வாங்கு, இது கெட்ட விஷயம் வெளியே அனுப்பு, அதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியவே தெரியாது. அது செய்ய வேண்டிய வேலை கான்சியஸ். இந்த செய்தி நல்லது, இத நீ உள்ள வச்சுக்கோ, இந்த செய்தி கெட்டது, இத உள்ள வச்சுக்காத அப்படின்னு செய்யறது கான்சியஸ். சப்கான்சியஸ் அது எது உள்ள அனுப்புதோ அதை பத்திரமா வச்சுக்கோ. ஓகே, அப்போ அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியாது. ஆனா எது தெரியும்? டீப் ஷாலோ. எதெல்லாம் ரொம்ப டீப்பா உள்ள வருதோ அது உள்வாய்க்கும். அதுதான் அதுக்கு தெரியும். அப்போ ரொம்ப ஒரு மிக பயங்கரமான ஒரு விஷயத்த நீங்க கண்ணுல பாத்தீங்க, வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டீங்க. ஏன்? அது டீப்பா உள்ள போய் உட்காந்து. ஒரு பயம், ரொம்ப ஒரு மரண பயத்தை உங்களுக்கு உண்டாக்குனாங்க, அது வாழ்நாள் ஃபுல்லா மறக்காது. தெரியுதா? அதுதான் டீப் எமோஷன். அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. இது ஒரு குதிரையில ஒரு வீரன் ஒரு நாள் ஒரு ஏரியாவில போறான். போறப்போ ஒரு மரம், வெட்டப்பட்ட மரம், அதோட அடி வேர் மட்டும்தான் அங்க இருக்கு. அந்த இடத்துல இந்த குதிரை போகும்போது ஒரு பெரிய பாம்பு அப்படியே படம் எடுத்து சீரிச்சு. இந்த குதிரை அதை பார்த்து பயந்துட்டு கீழே அவனை கீழே தள்ளிட்டு இப்படி திரும்பி ஓடி போச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்பை அடிச்சுட்டாங்க. அந்த குதிரைய சரி பண்ணி அவன் எடுத்துட்டு குதிரை கூட போயிட்டான். மறுபடியும் 1 மாசம் கழிச்சு அந்த இடத்துல வரும்போது அந்த குதிரை அங்க நகரல, அப்படியே பயந்துட்டு நிக்குது. இதுக்கு பார்த்தா இந்த அந்த அடி மரம் இருக்கிறதுனால தான் அதுக்கு பயம் இருக்கு. அந்த மரத்தையே அடியோட வேரோட சுத்தமா கிளீன் பண்ணி அந்த ஏரியாவே கிளீன் பண்ணி ரோடே போட்டாச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு கூட அந்த இடத்துக்கு வந்தா அந்த குதிரை அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்குது. ஏன்? அதோட ஆழ் மனசுல டீப் எமோஷன்ல பதிஞ்சிருச்சு, அந்த இடத்துல பாம்பு இருந்தது. இப்ப புரிஞ்சிருச்சா? அப்போ அது இருக்கு இல்ல தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. அப்ப அதுக்கு என்ன தெரியும்? ஆழமா உள்ள வந்துச்சுன்னா அதை அப்படியே பிடிச்சுக்கும். இப்ப புரிஞ்சிருச்சா? நீ ரொம்ப நல்லவங்கிறத உனக்கு ஆழமா பதிய வச்சா நீ நல்லவனாவே இருப்ப. நீ ஒரு வீணா போனவன்றத உனக்கு நல்ல பதிய வச்சுட்டா வாழ்நாள் ஃபுல்லா அப்படியே தான் இருப்ப. இதுதான் பிரச்சனை. அப்போ அந்த ஆழ் மனசுக்கு டீப்பா நல்ல விஷயத்த பதிக்கணும். இவ்வளவு நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இதுதான் பாயிண்ட் 7. ரைட்? இவ்வளவுதான். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, எப்படி நம்ம மூளையை கழுவுறதுன்றதுதான் கான்செப்ட். அதை நாளைக்கு கழுவிடலாம். இன்னைக்கு அதை கழுவணும்னா சப்கான்சியஸ் மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவுதான். ஒண்ணு, நாம தூங்கினாலும் அது தூங்காது, 24 hours அது வேலை பார்க்கும். நம்பர் 1. நம்பர் 2, அது ரெக்கார்ட் பண்ணுது. எப்படி? பிக்சரா வீடியோவா? நம்பர் 2. நம்பர் 3, அதுக்கு நோ, டோன்ட், ஓன்ட், கான்ட் இதெல்லாம் தெரியாது. ஓகே. 4, அதுக்கு ஆம், ஹாவ் இது ரொம்ப நல்லா தெரியும், அதுதான் அது பிடிக்கும். 5, 95% நம்மளை இயக்கிறது அதுதான். அது நமக்கு ஹேபிட்டை ஃபார்ம் பண்றதும் அதுதான். ஓகே. 6, அதுக்கு ரியாலிட்டினா என்ன, கற்பனைனா என்ன தெரியாது. அதனால நம்ம கற்பனையில நல்லதை நினைச்சா கண்டிப்பா அது
சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் ஒன், அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, டீப்பா எது வந்தாலும் உள்ள வாய்க்கும். அப்போ டீப்பா வர்றது கெட்டதா இருந்தா கான்சியஸா அதை ப்ரொடெக்ட் பண்ற பவர் நமக்கு வேணும். இவ்வளவுதான்பா. 7 பாயிண்ட்டையும் பத்திரமா பிடிச்சுக்கோங்க. இத அப்படியே அசைட் போடுங்க. நாளைக்கு மூளையை கழுவிடலாம். எஸ், இப்ப சொல்லுங்க. லிசனிங் ஸ்கில் சார். இன்னைக்கு இல்ல, இதுதான் இன்னைக்கு ஃபுல்லா. நாளைக்கு பார்ப்போம், நாளான்னைக்கு பார்ப்போம். லிசனிங் ஸ்கில். எஸ், இந்த ஏரியாவில், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக், அதனால நான் இதுல வேற இன்னொன்னு கொண்டு வந்து உங்களை திசை திருப்பினா அப்புறம் அதுக்கு போயிடுங்க, இதை விட்டுருவீங்க. அதனால இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் தான் முடிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லா இன்னைக்கும் நாளைக்கும் மைண்ட் அதோட நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்மளுக்கு மெமரியிலேயே தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கே மூளை கழுவிட போறேன். சார் இப்போ நிறைய பேரு கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்களே சார், அது வந்து சப்கான்சியஸ் மைண்டோட இதுதானே சார்? லைக் இப்போ ஒண்ணு பண்றோம்னா அது அது வந்து வேடா பண்ணணும்னு ஒரு மாதிரி லைக் ஃபீலிங் இருக்கும், அதான் பண்ணும் வேடா பண்ணணும்னு. அது வந்து அது பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு கட் ஃபீலிங்னு சொல்லுவோமா, இல்ல லைக் அது சப்கான்சியஸ் மைண்ட் ஆடுவோம், லைக் அது ஒரு வேலை? நீ இன்னும் எனக்கு கிளியரா சொல்லலையே. நீ ஏதோ ஒரு நீ என்ன நினைச்சிட்டு என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியல. கரெக்டா எனக்கு புரியுற மாதிரி யோசிச்சு சொல்லு. இப்போ சார் நான் பாட்டு சொல்றேன். ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இப்போ இப்போ வந்து ஒருத்தவங்க ஓட்டினாங்க சார். அவங்க வந்து லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா போனாங்க. ஓகேவா? ஸோ டு ரீச் த டெஸ்டினேஷன். அது லெஃப்ட் அது வந்து லெஃப்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஒரு கிரியேட்டர் மாதிரி இருந்திருக்கு. அதனால அது வந்து போக முடியாது. அது வந்து லைக் இப்போ நம்ம அது கட் ஃபீலிங்கா இல்ல லைக் இட்ஸ் தி சப்கான்ஷியஸ் மைண்ட் வர்க்கா சார்? இல்ல, அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல, அது வந்து கான்சியஸ் தான். கிரியேட்டிவா அந்த இடத்துல யோசிச்சதுனால தானே இந்த பக்கம் இது இருக்கு, டக்குன்னு இப்படி நேரா போ அப்படின்னு அங்க கான்சியஸ் தானே அங்க ஒர்க் ஆகுது. இல்ல சார், அது தெரியாது. லைக் இட்ஸ் தெரியாது. அங்க போயிருந்தா அப்படின்னா அது சூப்பர் கான்சியஸ். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். ஏன்னா நம்மளை அறியாம நமக்குள்ள டேய் அந்த பக்கம் உனக்கு இருக்கு, நீ இப்படி போ, உனக்கு நல்லது, இப்படி போனாதான் நல்லதுன்னு நம்மளை இயக்குறது. அதை பத்தி நம்ம அப்புறம் டீட்டெயிலா பார்ப்போம். சூப்பர் கான்சியஸ் அது வேற. அது ஒவ்வொருத்தருக்குமே. சார் இப்போ திடீர்னு நம்ம இப்ப வண்டி ஓட்டும் போது இப்போ அனதர் சைடுல ரொம்ப ஸ்பீடா இப்ப வண்டி வருதுன்னா நம்ம ஜஸ்ட் கிராஸ் பண்ண போது நம்ம சடன் பிரேக் போடுறோம்ல, அது வந்து அந்த ஒரு செகண்ட்ல வர்றது சப்கான்சியஸ் தான் கான்சியஸ்? அதுதான் சப்கான்சியஸ். அது உங்களை அறியாத அது இயக்கி நிறுத்திடும். சரி, இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல இன்னும் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவன் வேற இன்னைக்கு இது கேட்டார்ல, நான் லிசனிங் ஸ்கில்ஸ், அதுக்கு பதிலா இன்னொன்னு சொல்லிடுறேன். வாட்ஸ் தி டைம் நவ? 47 sir. 8:49 sir. இருக்கட்டும். இது வந்து 1994ல யுஎஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். என்னன்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு பாபி, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒரே பொண்ணு. அவங்க அம்மா அப்பா கிட்ட she got permission to go to her friend's home. டாடி, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வா. டாடி, இன்னைக்கு நைட் நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்குவேன், நாளைக்கு தான் வருவேன். ஓகே. அப்படியே பொண்ணுகிட்ட சொல்றாங்க, இங்க பாருமா, நாங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம், ஒரு பார்ட்டி, நாங்க போறோம் அப்படின்னு. ஓகே சரிங்க டாடி, நீங்க கிளம்பி போங்க, நான் போயிட்டுறேன்னு பொண்ணு கிளம்பி போயிட்டான். இப்ப இந்த பேரண்ட்ஸ் கிளம்பி பார்ட்டிக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணு போனப்போ அந்த ஃப்ரெண்டோட வீட்டுல அவங்களுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான இது ஒர்க் இருக்கிறதுனால அவங்க ஸ்டே பண்ணல, கிளம்பி வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கேட்டு பூட்டி இருக்கு. பட் லக்கிலி she got another key. கீயை வச்சு டோரை திறக்கிறா, உள்ள போறா. போனவளுக்கு ஒரு யோசனை, சின்ன வயசு தானே, அப்பா வரட்டும், நல்ல ஏமாத்தலாம். அப்படியே பின்வாசல் திறந்து முன்னாடி வந்து
மறுபடியும் டோரை எப்படி பூட்டணுமோ அதே மாதிரி பூட்டிட்டு பின்னாடி போய் கதவை உள்ள கால் போட்டு உள்ள போயாச்சு. கரெக்டா நைட் டைம் அவங்க பேரண்ட்ஸ் உள்ள வந்து கார் நிக்குது. அப்ப இவ எழுந்திருச்சு வேகமா ஓடி போய் கபோர்டு திறந்து உள்ள ஒழிச்சுட்டான். அப்ப போகும்போது தட்டி விட்டுருச்சு, ஒரு பாத்திரம் விழுந்துச்சு ஓடுந்தது. அப்ப காரை நிறுத்திட்டு வரும்போது அவங்க அப்பா அலர்ட் ஆயிட்டாரு. பாக்கெட்ல இருந்து ரிவால்வர் எடுத்துட்டார். சம்படி இந்த ஹோம் திருட யாரெங்கன்ட்டு வர ஹூயிஸ் வந்துட்டு கரெக்டா அந்த கபோர்டு பக்கம் தான் சவுண்ட் கேட்டுச்சு. இங்கதான் இருக்கேன், யாரோ உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கன்னை வச்சுட்டு நிக்கிறார். அவங்க பொண்ணு டோரை ஓபன் பண்ணிட்டு டாடி அப்படின்ட்டு குதிச்சான். என்ன நடந்துச்சு தெரியுமா? சுட்டுட்டார். நெத்தியில குண்டு பட்டுச்சு. 12 நாள் கோமா ஸ்டேஜ்ல இருந்து அந்த பொண்ணு இறந்துச்சு. இது அமெரிக்கால இருக்க அத்தனை தலைப்பு செய்தியிலையும் வந்த விஷயம். சரி, ஒரு அப்பா தன்னோட பெண்ணை தானே சுட்டு கொல்லுவாரா? இல்ல சார். இல்ல சார். அப்புறம் ஏன் செஞ்சார்? சப்கான்ஷியஸ் மைண்ட். He believed it to be something else, sir. ஆரம்பத்துல ஆழமா பதிச்சிட்டார், அவர் நம்பிட்டார். திருட உள்ள இருக்கான், அவன் நம்மள அட்டாக் பண்றதுக்கு அவன் அட்டாக் பண்ணான், அவ்வளவுதான். ஆர்டர் கொடுத்தாச்சு. கண்ணு பார்த்தது, ஏன் இது உன் பொண்ணுடான்னு சொல்லுது. அது போய் ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ள உள்ள அமைக்கலான்னு ஒண்ணு இருக்கு, பைபாஸ் பண்ணுது. ஏய் திருட சுடுறா, நீ என்ன தாமதிக்கிற, சுட்டாரு. இது எல்லாமே வினாடி நேரத்துக்குள் நடந்த குழப்பம். புரியுதா? அப்போ சப்கான்சியஸ் மைண்டுக்கு இந்த உண்மை பொய்ன்றதுக்கே வராது. அந்த பொண்ணுதான்றதுல அதுக்கு அங்க வரல. அது ஏற்கனவே ப்ரீ பிளான்டு, திருட சுடு, இவ்வளவுதான். அப்போ அதுக்கு கமாண்ட் உண்மை போய் அந்த ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ள இடைப்பட்ட நேரத்துல எடுத்த முடிவு தான் சுட்டது. இப்ப புரியுதா என்னன்னு? இது ஒரு உண்மை செய்தியோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொண்டு வரேன். இப்படிதான். அதனாலதான் ஏற்கனவே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஃபீட் பண்ணும்போது, பதிய வைக்கும் போது கொஞ்சம் 6 முறை யோசிச்சு அனலைஸ் பண்ணி அதை கொண்டு போய் வைக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப பொறுமையா ஒரு விஷயத்த, ஒருத்த கெட்டவன் அப்படின்னு அரைங்குறையமா நாமளே முடிவு பண்ணிட்டோம்னா அது கெட்டவனாவே தான் தெரியும். புரியுதா? அதுதான் இந்த இடத்துல நடந்தது. அது திருடன்னு ஆரம்பத்துல முடிவு பண்ணிட்டோம், சுட்டுட்டோம். அதே மாதிரி நல்லவனா இருப்பான், நாம ஏன் அதை கெட்டவனு முடிவு பண்ணி பண்ணணும். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுல ஒன் ஆஃப் தீஸ். புரியுதா? மேக்ஸிமம் 95% நம்மள இயக்குறது சப்கான்சியஸ் மைண்ட்னா அதுக்கு எல்லாம் இதுதான். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார் இப்ப நம்ம நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைச்சா நம்ம ஜெயிக்கிறோம் சார். அந்த மாதிரி தாட்ஸ் இருந்தா, இப்ப நான் தோக்க மாட்டேன்னு நினைச்சா கண்டிப்பா தோத்துருவோம். அதே மாதிரி நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சா என்ன ஆகும் சார்? நான் ஜெயிக்க மாட்டேன்னாலும் கண்டிப்பா ஜெயிப்போம். ஓகே சார். நான் தோக்க மாட்டேன்னு சொன்னா கண்டிப்பா தோப்போம். ஏன்னா அந்த வேர்டு தான் நமக்கு அங்க பதியுது. புரியுதா? அதனால நம்ம பயன்படுத்துறது, நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சாமிட்டு கும்பிடுறதும் நான் ஃபெயில் ஆக கூடாதுன்னு கும்பிடுறது வித்தியாசம். நான் ஃபெயில் ஆக கூடாதுன்னு சொல்றதும் நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஆனா எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும்? நான் பாஸ் ஆயிடுவேன், ஐ ஆம் பாஸ். புரியுதாப்பா? நான் சந்தியா got it? Sir, but I also think you have to put in the work, sir. Na pass ஆயிடுவேன் சொல்லிட்டு you cannot pass if you are not studying. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டாவே நம்ம அந்த இதுக்கு வந்துருவோம். இப்போ வில்மா ருடல்ஃப் வந்து நான் சொன்னல, I am the fastest runner ஃபர்ஸ்ட் 6 years சொல்லிட்டு தான் இருந்தா. அதுக்கப்புறம் தான் செயலுக்கு கொண்டு வந்தா. அப்போ நம்ம ஸ்ட்ராங் பிலீஃப் கொண்டு வரதுக்கு அது சொல்லணும், அது முதல் விஷயம். ஓகே சார், புரியுதுங்களா? எஸ். அதே முகமது அலியும் வந்து I am the champion, I am the greatest அப்படின்னு சொன்னாரு. எப்ப சொன்னாரு? அவர் பஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு. அவர் பெட்ல படுத்துக்கிட்டு
இல்ல டிவி பார்த்துட்டு, இல்ல வேற ஏதோ பண்ணிட்டு சொல்லல, பஞ்ச் பண்ணிட்டு சொன்னாரு. அப்போ நீ யுவர் ரைட், கண்டிப்பா ஆனோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராமிங், நம்மளோட அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதை கொடுக்கணும், அதை செயல்படுத்தணும், நம்பணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிலீவ் இட், யூ ஹேவ் டு டீப் பிலீவ் இட், தென் ப்ராசஸ். அதுதான் செய்யணும். ஓகே, எனிபடி எனி டவுட்? அதான் சந்தியா கிட்ட தான் ஆரம்பிச்சேன். சந்தியா ஓகேவாமா? காட் இட்? ஓகே சார். சிஏ எப்படி பாஸ் பண்ண போறேன்னு. வாட் அபௌட் ராகவி? எஸ் சார். புரிஞ்சுங்க சார். I think I have watched Secret, so அதுல கொஞ்சம் இதுல ரிலேட்டபிளா தான் இருந்துச்சு. ஆனால் நீங்க சொன்னது வந்து கொஞ்சம் கிளியரா இருந்துச்சு. அதுல வந்து எல்லாத்துக்கும் புரியாது அது. What about Vidya? இருக்குங்களா? தஞ்சாவூர். ஓகே, ரைட். எனிபடி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம சார் எனக்கு ஒரு டவுட் சார். எஸ். சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ் ரெண்டு மைண்டுமே இருக்குமா இல்ல ஒண்ணுதான் இருக்குமா? ரெண்டுமே இருக்கு. இது இங்க பாரு, இது பிரெயின்னு வச்சுக்கோ, இது கான்சியஸ், இது சப்கான்சியஸ். புரியுதா? மேலோட்டமா அப்ப கான்ஷியஸ் தான் அதிகமா இருக்கும், சப்கான்ஷியஸ் அதிகமா இருக்கும், கான்ஷியஸ் கம்மியா இருக்கும். அதுதான் கான்சியஸ் ஜஸ்ட் 5% தான் சொல்லிட்டான். 95% சப்கான்சியஸ் தான். இட்ஸ் a driving force. நம்மள இயக்குறது எல்லாமே சப்கான்சியஸ் தான். அது புரிஞ்சுக்கோ. அப்போ அதுக்குதான் இவ்வளவு விளக்கம் கொடுத்தேன். அதுக்கு பாசிட்டிவ் தெரியாது, நெகட்டிவ் தெரியாது, உண்மை தெரியாது, கற்பனை தெரியாது, டோன்ட் தெரியாது, ஓன்ட் தெரியாது. அதனால அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. இவ்வளவு விஷயம் பிரிச்சு மேஞ்சிருக்கோம், பார்ட்டா கொடுத்துருக்கோம். சார் ராகவி பேசுறேன் சார். ட்ரீம் வந்து கம்ஸ் அண்டர் சப்கான்ஷியஸ் மைண்ட் சார். அது வந்து கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ், நம்மளோட எண்ணங்களோட வெளிப்பாடு. நம்ம நேற்று பார்த்தது, இன்னைக்கு பார்த்தது ரெண்டும் சேர்ந்து ஒரு இதுல வர்றது, கனெக்டிவ்ல வர்றது, இது எல்லாமே சப்கான்ஷியஸ் தான் இருக்கும். அப்ப கான்சியஸுக்கு அங்க வேலையே கிடையாது. ஓகே சார். உண்மைன்னு அவனும் பொய்யெல்லாம் சொல்லல, நடந்த கதை. அது கதை இல்ல, நிஜம். சார் இப்ப வந்து தலை வலிக்கிறது பத்தி சொன்னீங்கல்ல சார். எனக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப வந்து தலை வலிக்கும் போது ஏன் தான் இந்த தலை வலிக்குதோ அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் சார்? அதை நம்ம வரவேற்கிறோம். அது ரொம்ப பத்திரமா நம்ம கூட குடும்பம் இருக்கும், நம்மளை விட்டு போகவே போகாது. அப்ப நாம ஆயிருக்கு இப்போ வரைக்கும். நான் நல்லா இருக்கேன் ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஐ எம் ஹெல்தி, இங்க பாரு, எனக்கு தலைவலின்ற வேர்டே கொண்டு வரக்கூடாது. எனக்கு நல்லா இருக்கேன், நான் நார்மலா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். சார் அது உண்மைதான் சார். எனக்கும் தலைவலி வந்தப்ப இப்ப 1 இயரா இல்ல. அது நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லி இப்ப திரும்ப வர மாதிரி இருக்கு சார். வந்திருக்கு தலைவலி. தலைவலி இல்லன்னு சொல்லி, ஆனா ஆக்சுவலா உண்மையாவே இல்ல 1 இயரா. அத நான் சொல்லியே வரவழைச்சுக்கிட்டேனோன்னு இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு அனலைஸ் ஆகுது. இதான் உண்மைன்ற. ஓகே ஓகே, எல்லாருக்குமே டுடே செஷன் இந்த பாசிட்டிவ் வேர்ட் நினைக்க சொல்றீங்களா சார்? அப்ப நினைக்கிறதுக்கு ஏதாவது நேரம் டைம் இது மாதிரி இருக்காங்க சார்? கோவப்படும் போது நினைச்சா ரொம்ப எஃபெக்ட் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. ஆமா, அது டீப் எமோஷன்ங்க, அழகா உள்ள கொண்டு போய் வைக்கும். ஏன்னா தாட்ஸ் வந்து
எமோஷனோட கலந்து உள்ள கொண்டு போனாதான் சப்கான்சியஸ் மைண்டுக்கே போகும். புரிஞ்சுக்கோங்க. அதனால கோவப்படும் போது அதுக்கு அப்ப முதல்ல நார்மல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க முதல்ல உங்க மைக் கரெக்டா இல்ல, சவுண்ட் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பாபு இருக்கீங்களா? ஆமா சார். என்ன ரொம்ப அமைதியாயிட்டீங்க, கவனிச்சிங்களா? நீங்க எங்கேயோ கற்பனா உலகத்துக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இல்ல சார். கரெக்டா? பழசெல்லாம் ஞாபகம். அமெரிக்கா போயிட்டு எங்கெங்கயோ போயிட்டு தானே இப்ப வந்திருப்பீங்க. இல்ல சார். ஓகே, நன்றி சார், நன்றி ஐயா. Thank you. இதுக்கு தான் நீங்க சொன்னீங்க ஃபோக்கஸ் சொன்னது இதுக்கு தான் சார். Thank you sir. Thank you sir. ஓகே, நாளைக்கு நான் மூளையை கழுவிடலாம். Thank you sir. Thank you. Thank you.